கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளோட அருமை இரட்சகர் அவருடைய நினைவு கூறுதல் நாள் ஏப்ரல் 11 2025 இந்த வருடம். அதுக்கே உரிதான ஆயத்த பாடமாக நம்மளே நாம் சோதித்து நிதானித்து கர்த்தருடைய பந்தியில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பரிசுத்த தன்மையை நம்மளே தயாரிக்க வண்ணமாக ஒரு தொடர் பாடத்தை போன வாரம் நம்ம துவங்கணும். பாடத்துடைய தலைப்பு ஆவியின் கனி. போன வாரம் பார்த்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா அவங்க என்னெல்லாம் செய்ய முடியும், அதனால என்ன நடக்கும் பார்க்கும்போது, போன வாரம் நம்ம பார்த்த பாயிண்ட், தேவன் ஒருத்தருக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது அவருடைய சித்தத்தை அந்த நபர்கள் நிறைவேற்ற வண்ணமாக அவங்க வாழ்க்கையில காமிக்கும் போது கண்டிப்பா தேவன் அவர் தந்த அந்த பரிசுத்த ஆவி அங்க என்ன ஆகுது, கிரியை செய்து நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தோடைய ஆதார வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு. பாருங்க, இந்த ஒரு ஆதார வசனத்துல ஆவியின் கனி அப்படின்னா ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பரிசுத்த ஆவியோட வெளிப்பாடு என்ன, வாட் இஸ் த ஃப்ரூட்டேஜ், வாட் இஸ் த அவுட்கம். இப்போ ஒருவேளை என்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குன்னா, இல்ல உங்ககிட்ட பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய வெளிப்பாடு என்ன என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 5:22. ஆவியின் கனியோ அன்பு. பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு. தேவனுடைய வல்லமை ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கு, தேவனுடைய பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருக்கு, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புதிய சிருஷ்டிகா இருக்கிறோம், தேவன் அவருடைய பெலனை நமக்கு தந்திருக்கிறார். அதோட வெளிப்பாடு என்னன்னு கேட்டா அன்பு. நாம் அன்பு கூறுவதுதான் நம்ம கிட்ட இருந்து புறப்படக்கூடிய அன்பு, நாம் மற்றவங்க மேல செலுத்தக்கூடிய அன்பு. அப்படின்னா பரிசுத்த ஆவியோடைய வெளித்தோற்றம், ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு. இப்போ ஒரு புதிய சிருஷ்டிகளை நம்ம சந்திக்கும் போது, நம்மளுடைய சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது, ஆமா இவங்க கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கு அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்லணும்னா ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும் போது அங்க என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவிய நம்ம அவங்க கிட்ட இருக்கிறத கவனிக்கலாம். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நம்ம போன வாரமே பார்த்துட்டோம், தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒருத்தர் மேல வந்துச்சுன்னா அவங்க தேவ சித்தத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து முடிப்பாங்க. ஒருவேளை நமக்கு புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமக்கு தேவனோட சித்தம் என்னன்னு கேட்டா பரிசுத்தமாக்குறது, பரிசுத்தமா வாழ்றதுதான் தேவனோட சித்தம். அது என்ன பரிசுத்தமாகுது பார்க்கும்போது இந்த ஆவியின் கனியா இருக்கக்கூடிய அன்பு தான். இந்த ஒரு பாயிண்ட நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது தேவனோட ஆவி, அதோடைய வெளிப்பாடு இல்ல அதோடைய வெளித்தோற்றம் பரிசுத்தமாக்குதல், அந்த ஆக்குதலுடைய வெளித்தோற்றம் அன்பு காமிக்கிறது. இப்போ இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது இந்த ஆவியின் கனியா இருக்கக்கூடிய அன்பு இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட். ஃப்ரூட் அப்படின்னா இது சிங்குலரா இல்ல பியூரலா அப்படின்னு கேட்கும் போது, ஒருமையா பன்மையான்னு கேட்கும் போது
இது ஒருமை. ஒரு விஷயத்தை தான் பேசுது, பல விஷயத்த பத்தி பேசல. அப்படின்னா அந்த ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும் போது அது அன்பே, அன்பு மாத்திரமே. அந்த அன்புல இருந்து வெளியே வரக்கூடிய மற்ற குண லட்சணத்தை பத்தி தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு. இப்போ அன்புனால அந்த அன்பு எனக்கூடிய கனில இருந்து வரக்கூடிய ஒரு சுவை, வரக்கூடிய ஒரு சாராம்சம் என்ன? சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் அன்போட வெளிப்பாடு தான் இந்த குண லட்சணம். அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரூட், லவ் என்னக்கூடிய ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எசன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது அன்புல சந்தோஷம் இருக்கும், அன்புல சமாதானம் இருக்கும், அன்புல நீடிய சாந்தம் இருக்கும், அன்புல தயவு இருக்கும், அன்புல இச்சை எடுக்கும், அன்புல பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை அன்புக்குள்ள இந்த எல்லா குணலட்சணமும் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இந்த அன்போட முக்கியத்துவம், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிக்கும் போது தொடர்ந்து யூதர்கள், மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தேவன் 3600 கட்டளைகள் கொடுத்திருந்தார். 10 கட்டளை மாத்திரம் இல்ல, 3600 கட்டளைகள் இல்லைன்னா நியாய பிரமாணங்கள் தேவன் கொடுத்திருந்தார். பாருங்க, சாதாரணமா ஒரு மனுஷன் 10 15 மேக்சிமம் 20 தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். 3600 கட்டளைகள் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் யூதர்களுக்கு கடைபிடிக்கிறதுக்கு. அதனாலதான் ஒருத்தர் கேட்கிறார் கர்த்தர் இயேசு கிட்ட, போதகரே எங்களுக்கு 3600 கட்டளைகள் இருக்குது. அப்படின்னா வசனத்துல நேரடியா 3600 இல்ல, எங்களுக்கு இவ்வளவு நியாய பிரமாணங்கள் இருக்கக்கூடிய கட்டளைகள் இருக்கு. இதுல நாங்க பிரதானமா எந்த கட்டளைகளை நாங்க கை கொள்ளணும்? கர்த்தர் இயேசு அந்த மனுஷனோட நிலையை பார்த்து, ஆமா ரொம்ப கஷ்டம், 3600 கட்டளைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா 10 கட்டளைகள் உங்களுக்கு தெரியுமா? ஆமா 10 கட்டளை எனக்கு தெரியும். அந்த கட்டளையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த 10 கட்டளை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்றான மெய் தேவன், விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, அந்த சாபாத்துனால பரிசுத்தம் ஆசரிக்கணும், தாய் தகப்பனை கனம் பண்ணணும், இந்த மாதிரி 10 கட்டளைகள் இருக்கு தெரியும். இந்த விஷயத்த கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமா 2 கட்டளையாக அவர் மாத்துறார். அது என்னன்னு பார்க்கும்போது, உன் பிதாவாகிய தேவனை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நீ அன்பு கூர்வாயாக. முதல் கட்டளை. 2வது கட்டளை, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்படின்னா கர்த்தர் இயேசு சொன்ன இந்த 2 விஷயம், பிதாவாகிய தேவனை அன்பு கூறணும், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி சொல்லக்கூடிய இந்த 2 கட்டளைக்குள்ள 3600 பிரமாணங்கள் அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சுருக்கமா அதுக்குள்ள போயிடுச்சு. 3600 ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா, 2 ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமான்னு பார்க்கும்போது 3600 ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஆனா இந்த 2 விஷயத்த பிராக்டிக்கலா கொண்டு வருது ரொம்ப சிரமம், ரொம்பவே சிரமம். சோ அந்த விதத்துல பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா கர்த்தர் இயேசு சொன்ன இந்த 2 பிரமாணம், தேவனை நம்ம அன்பு கூறணும், அதே போல பிறனை அன்பு கூறணும் சொல்லக்கூடிய இந்த 2 கட்டளை யூதர்களுக்கு எப்படி அந்த ஒரு நியாய பிரமாணம் ஒரு சிரமமா இருந்துச்சோ, அதே போல புதிய சிருஷ்டிகளா அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த பிரமாணம் எப்படி இருக்கு? நம்மளுடைய அழைப்பை எடுத்து பார்த்தா, நம்மளுடைய அழைப்பு, இந்த பெரிதான அழைப்பு நம்ம எடுத்து பார்த்தா இந்த 2 பிரமாணத்தை நிறைவேற்றது தான், வேற எதுவுமே இல்லை. பிதாவாகிய தேவனை நம்ம அன்பு கூறிட்டா கண்டிப்பா சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கடைபிடிச்சிடலாம். நம்மள எப்படி நேசிக்கிறோமோ அதே போல பிறனை நேசிச்சா குணலட்சண சம்பந்தப்பட்டமான எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம கடைபிடிச்சிடலாம்.
அதனால இந்த ஒரு ரெண்டு விஷயமும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இது கர்த்தர் இயேசு புதிய சிருஷ்டிக்கு ஒரு ஆப்ஷனலா தரல. அப்படின்னா இது நீங்க செய்யலாம் இல்ல செய்யாம விடலாம், ஆப்ஷனலா தரல, ஒரு கண்டிஷனா ஒரு நிபந்தனையா தந்திருக்கிறார். அம்மா நீ என்னுடைய சீஷனா இருக்கிற விரும்புறியா, இந்த ரெண்டு கட்டளை நீ என்ன பண்ணணும், கடைபிடிச்சு ஆகணும். உனக்கு வேற ரெண்டாவது பட்சம் இல்ல, இது நீ பண்ணி தான் ஆகணும், இதை நீ செஞ்சு காமிச்சு தான் ஆகணும். என்ன, தேவனை நம்ம அன்பு கூறணும், பிறனை நம்ம என்ன பண்ணணும், அன்பு கூறணும். சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை நம்ம கையாளும் போது, இதை நம்ம பிரயோஜனத்துக்குள்ள கொண்டு வரும் போது தான் தேவனுடைய பரிசுத்தாவி நமக்குள்ள என்ன இருக்கு, கிரியை செய்துன்னு அர்த்தம். ஒருவேளை நமக்குள்ள இந்த அன்பை காட்ட முடியல, இந்த அன்பை வெளியே கொண்டு வர முடியல அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தாவியை நம்ம என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளலன்னு சொல்றத பார்க்கிலும் பெற்றுக்கொள்ளலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வசனம் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் பொறுமையா இந்த வசனத்தை வாசிக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். பாருங்க, அன்பில் ஒருத்தர் நிலைச்சிருந்தா தேவன் எல்லாம் நிலைச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் கொடுத்த இந்த அன்புல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நமக்குள்ள அன்பு இல்லைன்னா தேவன் அங்க இல்ல. ஓகேங்களா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான வசனம், தேவன் நம்ம கூட வாசம் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது முடியும். வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? பாத்தீங்களா, நம்ம தேவனோட ஆலயமா இருக்கிறோம், தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, தேவனே நம்ம கூட வாசம் செய்யணும்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு நம்ம கிட்ட இருக்கணும். அவரு பிரதிபலிக்கக்கூடிய அன்பு நாமளும் பிரதிபலிச்சாதான் நாம் தேவனோட ஆலயமா இருப்போம். அவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, வாசம் செய்வாரு. சரி, இந்த ஒரு பாயிண்ட ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்துட்டோம், தேவன் பத்தியான விஷயம். சரிங்களா? இப்போ இது தேவன் பற்றியான அன்பு. இப்போ பிறன் பற்றியான அன்பு நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இது எப்படி நம்ம பிரயோகப்படுத்த முடியும்? பிறன்கிட்ட நம்ம எப்படி அன்பு காட்ட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அன்பு பற்றியான குணலட்சணத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்களா. கண்டிப்பா பிதாவாகிய தேவனை நம்ம அன்பு கூறுறோம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பிரச்சனை எங்கன்னு பார்க்கும்போது, நம்ம மற்றவர்கள்கிட்ட அன்பு செலுத்தும் போது அங்கதான் சில சிரமங்கள் இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவனுடைய பரிசுத்த ஆவி, அதோடைய வெளி தோற்றம் தான் அன்புன்னு சொல்லும் போது, பரிசுத்த ஆவினா என்ன? ஃபர்ஸ்ட் தேவனுடைய வல்லமை இல்லைங்களா? தேவனுடைய வல்லமை தான் பரிசுத்த ஆவி. அன்பு இப்ப பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பரிசுத்தாவினா வல்லமை, அதோடைய வெளித்தோற்றம் தான் அன்புன்னு சொல்லும் போது, பிதாவாகிய தேவனுடைய 2 குணலட்சணம் எங்க வந்துச்சு? இந்த ஆவியின் கண்ணில வந்துச்சு, வல்லமையும் அன்பும். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த 2 குணலட்சணமும் எப்படி வெளிப்பாடா வருதுன்னு 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். பாருங்க,
என்ன ஆவி கொடுக்கல? பயமுள்ள ஆவி கொடுக்கல, மாறாக என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும், பலமும் அன்பும், பவர் அண்ட் லவ். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இப்போ சகோதர சகோதரிகள் மத்தியில, நமக்கான பிறன் சக கிறிஸ்துவ மத்தியில, கிறிஸ்துக்கள் மத்தியில நம்ம எப்படி அன்பு கூறலாம் அப்படின்னு சொல்லும் போது, தேவனுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய அன்பு அப்படி எடுத்துக்கொண்டா இன்னொரு கேரக்டரும் சேர்ந்து வந்துருது. அது என்ன கேரக்டர்னு பார்க்கும்போது வல்லமையும் சேர்ந்து வந்துருது. அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு கூறுறோம்னா, ஒருத்தர் இப்போ சகோதர சகோதரிகளே உங்க மேல நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என் மேல அன்பு செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, அங்க என்ன நடக்குதுன்னா, வெறும் அன்பு மாத்திரம் பரிமாறிக் கொள்றது இல்ல, மாறாக தேவனுடைய வல்லமையும் என்ன ஆகுது? மாறாக பரிமாறிக் கொள்ளப்படுது. அப்படின்னா அன்புல என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லும் போது, சகோதரன், இந்த பாடத்தை எழுதின சகோதரன் ஒரு உதாரணம் தராரு. அன்புல வல்லமைக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அமெரிக்கால, சரிங்களா, நியூயார்க்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சாம், ஒரு ஆஸ்பத்திரி. அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த நிறைய குழந்தைகள் பிறந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, பிறந்த குழந்தைகள் இப்பதான் பிறந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, குழந்தைகள் சாவ துவங்கிடுச்சாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த உண்மை சம்பவம். செத்து 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 பார்க்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர் அந்த ஒரு எவ்வளவு குழந்தைகள் செத்து இருக்குன்னு ஒரு பட்டியல் எடுக்கும் போது 32% குழந்தைகள் என்ன இருக்குன்னா செத்து போயிட்டு இருக்கான். ஏன் செத்து போச்சு அப்படின்னு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு அந்த குழந்தைங்கள்லாம் செத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் அமெரிக்கால இருக்கிறதுனால நல்ல ஒரு சுத்தமான ஒரு இடம், குழந்தைகளுக்கு சுகாதாரமான ஒரு இடம், அந்த பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சினேஷனா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தரமானதும் ஒரு புஷ்டியான ஒரு சாப்பாடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் குழந்தைகள் செத்து இருக்கு. காரணம் என்ன? டாக்டர்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. என்னடா நடந்திருக்கு, அந்த குழந்தைங்க எப்படிதான் சாவுது பார்க்கும்போது, அதுல ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்கு, அந்த பிறந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? அங்க என்ன இல்லைன்னு பார்க்கும்போது, நம்ம ஊர் மாதிரில இல்ல அமெரிக்கால. அந்த குழந்தைய பெத்தெடுத்துட்டு பிறக்க அந்த பெற்றோர்கள் அப்படியே போயிடுவாங்க. அப்படின்னா அந்த குழந்தைய ரொம்ப கேர் எடுத்து பாக்குற மாதிரிலாம் இல்ல, அப்படியே போயிடுவாங்க. ஸோ இதை அந்த டாக்டர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு, சுத்தி இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு நீங்க சாப்பாடு மருந்து மாத்திரம் இல்ல, நீங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சுங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அந்த தாய்மையா அவங்க கிட்ட நீங்க அந்த அன்பை நீங்க காமிங்கன்னு சொல்லும் போது, அந்த குழந்தைகள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த தாய்மையை அதை பார்த்துட்டு அந்த குழந்தைகள் உற்சாகமாயிட்டு 4 மாசத்துல எந்த குழந்தைகளும் சாவலையாம். அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தைய அவங்க பெற்றெடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா, ஒரு தாயாக அந்த குழந்தைய கவனிக்கல, அதை அப்படியே போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த குழந்தை ஏங்கி 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 செத்து போயிட்டு இருக்கு. இத கண்டுபிடிச்ச அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, ஒரு டீமா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்திரீகளை கூப்பிட்டுட்டு வெறும் அந்த குழந்தைங்களுக்கு அன்பு காட்டும் போது அங்க எந்த குழந்தைய சாவலையாம். அப்படின்னா என்ன, இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அன்புல வல்லமை இருக்கு. அந்த ஏக்கம்,
அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அது பூர்த்தி செய்யும் போது அந்த குழந்தைங்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் சரி, அவங்க 2 பேருக்குள்ளே அந்த அன்பு பரிமாறிக்கொள்ளும் போது எந்த குழந்தையும் சாவலையா. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு சாவே வந்து தடுத்திருக்கு இந்த அன்புனா, இந்த அன்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து சகோதரர் கொடுத்துட்டு பிறக்க இந்த ஒரு பாடத்தை அவர் எப்படி கொண்டு வராருன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அன்பே இப்படி இருக்குன்னா, ஒருவேளை புதிய சிருஷ்டிகள் தேவனுடைய பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகள் அவங்க காட்டக்கூடிய அன்பு இன்னும் எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப உன்னதமான பாயிண்ட். அன்பு பத்தி பேசும்போது அன்புலயே இவ்வளவு ஆழம் இருக்கான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த சகோதரன் வந்து ரொம்ப ஆழமா சில பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறாரு. தேவனுடைய பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய வல்லமைனால நம்ம காட்டக்கூடிய அன்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்க, இது மாதிரி சுத்த இருதயத்தோடு ஊக்கமா நம்ம அன்பு செய்யும் போது எவ்வளவு பெரிய மறுரூபம் நமக்குள்ள நடக்கும். மனுஷ தன்மையிலிருந்து அப்படியே புதிய சிருஷ்டியாக நம்ம என்ன ஆகுவோம், மாறுவோம். சகோதர சகோதரிகளே, அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற நாம் அன்பு என்னக்கூடிய குணலட்சணத்தை அவருடைய வல்லமை கொண்டு நம்ம பயன்படுத்தும் போது மிகப்பெரிய சுபாவ மாற்றுதல் அங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நிறைவேறுது நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது மறுபடியுமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13:34-35. இது வந்து கர்த்தர் இயேசு வந்து ஒரு நிபந்தனையாவே கொடுக்கிறார். இது நீங்க கட்டாயம் செஞ்சு ஆகணும், உங்களுக்கு வேற மாற்று கருத்தே இல்ல மாற்று யோசனையே இல்ல, இது நீங்க செஞ்சே ஆகணும்னு கர்த்தர் இயேசு பேசுறாரு. யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, இப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிற நாம் ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தா நம்ம கர்த்தர் இயேசுவோடைய சீஷராக இருப்போம். ஏன்னா கர்த்தர் இயேசு நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் எப்படி நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அதே போல நம்மளுடைய சக சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம அன்பா இருக்கும் போது தான் அவருடைய சீஷரா இருக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனத்தை நல்லா உள்வாங்கின அப்போஸ்தலன் யோவான் அவர் ஒரு காரியத்தை எழுதுறாரு. ஒருவேளை இந்த ஒரு நிபந்தனைய நிறைவேற்ற முடியலன்னா அப்படின்னா வெதர் என்னால வந்து அன்பு கூற முடியல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்போஸ்தலன் யோவான் அவருடைய பதில் என்ன இருக்குன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பொறுமையா வாசிக்கலாம். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கின்றோம். பாருங்க, யோவான் என்ன சொல்றாருன்னா நம்ம சகோதர சகோதரிகளை அன்பு கூறுறதுனால தான் மரணத்துல இருந்து நம்ம என்ன ஆயிட்டோம், நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்,
மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளவு சகோதர சகோதரிகள் மேல அன்பு கூறுறோமோ அப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம், தெளிவா புரிஞ்சுக்கலாம், நமக்குள்ள புதிய சிருஷ்டி ஜீவனோட இருக்குன்னு. ஒருவேளை நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மேல அன்பு இல்ல, அவங்க மேல அன்பு காட்ட முடியல அப்படின்னா நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்லலாம்னா, நமக்குள்ள அந்த புதிய சிருஷ்டி என்ன இருக்கு? செத்துட்டு இருக்கு அப்படின்னா சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகள் மேல நம்ம காட்டக்கூடிய அன்பு தான் நாம் புதிய சிருஷ்டிகளாக ஜீவனுள்ள இருக்கிறோமா இல்ல புதிய சிருஷ்டியாக மரித்த நிலையில காணப்படுறோமான்னு எதுதான் நம்மள நிரூபணம் செய்து, எதுதான் நம்மள நிர்ணயிக்குது பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்பு தான். அப்படின்னா இப்ப நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம் புதிய சிருஷ்டியாக ஜீவனோடு இருக்கிறோமா இல்ல புதிய சிருஷ்டி என்னக்கூடிய பேர்ல செத்து போயிட்டு இருக்கிறோமா? இதுதான் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ஒரு கட்டளை. திஸ் இஸ் த ரூல், திஸ் இஸ் த டெஸ்ட். இது ஒரு மிகப்பெரிய பரீட்சை. என்னன்னா லவ் ஃபார் த பிரதரன்ஸ், நாம் சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்பு. சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கேட்டு முடிச்சிட்ட பிறகு ஒரு கேள்வி நமக்கு என்ன வரும்னா, புதிய சிருஷ்டிகளாக நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேனா இல்ல மரிச்சு போயிட்டு இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நம்மனால என்ன பண்ணலாம்? இல்ல பிரதர், நான் சகோதர சகோதரிகளை நான் என்ன பண்றேன்? அன்பு கூறுறேன். சரிங்களா? ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா பிரதர், அதுல ஒரு சிரமம் இருக்கு, அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. ஆமா, நான் என்னுடைய முயற்சி நான் பண்றேன், அந்த பிரதர் மேல நான் அன்பு கூறணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த சிஸ்டர் மேல கசப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, இது இயல்பு தான். புரியுதுங்களா? இது ரொம்ப என்ன சொல்றதுங்க, ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல, இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சகோதர சகோதரிகள் மேல கசப்பு வரும், அன்பு காட்டுற விஷயத்துல சிரமம் இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் ஜீவனோடு இருக்கிறோமா மரிச்ச நிலையில இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது சகோதர சகோதரிகளே, ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சகோதர சகோதரிகளை அவங்க எந்த நிலையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம அன்பு கூறணும். மரிச்ச நிலையில இருந்தா அவங்க கிட்ட நம்ம சண்டை போடலாம், அவங்க கிட்ட நம்ம பேச வேண்டாம், அவங்க கிட்ட நம்ம முறைச்சிக்கலாம், அவங்கள மன்னிக்க வேண்டாம், அவங்க பத்தி நம்ம தவறா பேசலாம், அவங்க பத்தி நம்ம ஏளனமா பேசலாம். ஆனா நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 29 பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்கள எப்படி நம்ம அன்பு கூறலாம், அவங்க மேல கசப்பை தாண்டி, அவங்க மேல வெறுப்பை தாண்டி, அவங்களுடைய பலவீனத்தை தாண்டி நம்ம அவங்கள எப்படி அன்பு கூறலாம்னா ஒரு 29 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த நாள்ல நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வரக்கூடிய நாட்கள், இருக்கக்கூடிய நாட்கள், அடுத்த வாரம் இருக்கக்கூடிய மிச்ச பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஜீவனோடு இருக்கிறோமா இல்ல செத்த நிலையில இருக்கிறோமான்னு கேள்வி கேட்கும் போது நம்ம யாருமே செத்த நிலையில இல்லை, அது நம்ம உறுதியா சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பலவீனத்துல இருக்கிறோம், நம்ம ஒத்துக்கலாம். அதை மேற்கொள்றதுக்கு தான் தேவன் இந்த மாதிரி பாடத்தை நம்ம தராருன்னா, நாம் செத்த நிலையில இருக்கணும்னு அவருடைய சித்தம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம ஜீவன் உள்ளவர்களா இருக்கணும் தான் தேவ சித்தம். அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பாயிண்டா தேவனுடைய கிருபையில
அந்த 29 பாயிண்ட்ல இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். அந்த ஒரு 5 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறேன். அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்பட்ட அந்த ஒரு விஷயத்த நம்ம வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பகுதி நீங்க வாசிங்க. நீங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தும் குணங்களே உங்களது உண்மையான குணங்களாகிவிடும். நீங்கள் வெறுப்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களானால் அனைத்தையும் வெறுக்கிறவர்களாகவே மாறிவிடுவீர்கள். விமர்சித்துக் கொண்டே இருப்பீர்களானால் விமர்சிப்பவராகவே மாறிவிடுவீர்கள். அன்பை பாராட்டிக் கொண்டே இருப்பீர்களானால் அன்பானவராகவே மாறிவிடுவீர்கள். பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நீங்க விமர்சனம் செஞ்சுனே இருந்தீங்கன்னா நீங்க விமர்சனம் தான் செய்வீங்க. பிரதர் அவர் அப்படி, பிரதர் இவர் இப்படி, பிரதர். ஒருவேளை நீங்க குற்றம் கண்டுபிடிச்சுனே இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணுவீங்க? குற்றம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நீங்க அன்பு கூற முயற்சித்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ண முடியும்? அன்பானவர்களாகத்தான் மாற முடியும். சோ சகோதர சகோதரிகளை, இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, முதலாவதாக நம்ம இந்த பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பாயிண்ட்ஸை புரிஞ்சுட்டு இருக்கிற நாம் சகோதர சகோதரிகளை எப்படி நாம் அன்பு கூறுவது, சகோதர சகோதரிகளை நாம் அன்பு கூறுவது, இந்த பாயிண்ட்ஸை நம்ம வாசிக்கலாம். நம்மை நாம் சோதித்து பார்த்து நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ள தக்கதாக இன்னுமாக இது விஷயத்தில் யாதொரு சந்தேகமும் நம் மனங்களில் காணப்படாமல் இருக்கத்தக்கதாக. பாருங்க, இப்போ நம்ம இன்னமும் ஜீவனுள்ள இருக்கிறோம் பார்த்தோம் இல்லைங்களா? இன்னமும் நமக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம்னா சில காரியத்தை நம்ம தியானிக்கலாம்னு சொல்லும் போது, முதலாவது பாயிண்ட் நீங்க வாசிங்க. சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளின் மத்தியில் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஆறுதலின் வார்த்தைகளை கூறுவதை தவிர்த்து கொள்ளாததன் மூலம் சகோதர சகோதரிக்கான நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். பாருங்க, முதல் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மளுடைய அன்பான சகோதர சகோதரிகளை எப்படி அன்பு கூறுதுன்னா, முதல் பாயிண்ட், இந்த பெரிதான அழைப்புல நமக்கெல்லாம் தேவன் என்ன பண்றாருன்னா சோதனையை தராரு இல்லைங்களா? இப்போ அதோ விசேஷமாக இந்த ஒரு மெமோரியல் சீசன் சொன்னா எல்லாருக்கும் சோதனை வரும். அந்த விதத்துல பார்க்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு சகோதரன், இல்ல என்ன கஷ்டப்படுத்தின ஒரு சகோதரன் இல்ல சகோதரியை வச்சுக்கலாம். இப்போ அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம எப்படி அணுகலாம் பாருங்க. இப்போ தேவன் சோதனையை எல்லாருக்கும் சோதனையை தராரு. இப்போ எல்லாருக்கும் அந்த சோதனையை தரும்போது, இப்போ சகோதர சகோதரிகளுக்கு விசேஷமா சோதனை வரும்போது அவங்கள நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் பரிசுத்த ஆவிய, அதாவது கர்த்தர் இயேசு இந்த பூமியை விட்டுட்டு போகும்போது பரிசுத்த ஆவிய அவர் அனுப்புறாருன்னு சொன்னார் பாத்தீங்களா? என்ன வார்த்தையை கொண்டு அவர் சொன்னாரு? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு? எதை நான் அனுப்புவேன் அப்படின்னு பயன்படுத்தினார். பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு வார்த்தை அவர் யோவான்ல சொன்னார் பாத்தீங்களா? நான் ஒருத்தரை நான் அனுப்புறேன். பரிசுத்த ஆவிக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்னன்னு யாருன்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? அந்த வார்த்தை என்னன்னு நீங்களே சொல்லுங்க. தேற்றரவாளன், கம்ஃபர்டர், தேற்றரவாளன். பாத்தீங்களா? பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது கம்ஃபர்டர், தேற்றரவாளன். தேவனோட ஆவிக்கு இன்னொரு வார்த்தை தேற்றரவாளன். இப்ப நம்ம பரிசுத்த ஆவி பெற்று கொண்டிருக்கிற நாம், ஒருவேளை சகோதர சகோதரிகள் கஷ்டத்துல இருந்தா, உபத்திரவத்துல இருந்தா, நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அவங்கள போய் நம்ம என்ன பண்ணுவோம்? தேற்றுவோம். எப்படி தேற்றுவோம் பார்க்கும்போது, இந்த அழைப்புல சோதனை வருவது உண்மைதான், பயப்படாதீங்க. மனுஷனுக்கு வர சோதனை பார்க்கிலும்
அதிகமாலாம் வராது. நமக்கு பிடிக்காத சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம்னா அந்த நாள் வரைக்கும் அவங்கள நமக்கு பிடிக்காது, இனிமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்கள நம்ம தப்பா பேசிட்டோமே, இவங்கள நம்ம எதிர்த்துட்டோமே அப்படின்னு அந்த சகோதர சகோதரிகளே நம்மள வெறுத்தவங்க நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா நேசிக்க துவங்குவாங்க. பரிசுத்த ஆவியில நமக்கு கிரியை செய்து நம்ம சொல்லும் போது தேற்றக்கூடிய வார்த்தை அவங்க மத்தியில நம்ம பேசும்போது அவங்க மனதுருகி நம்மளுடைய சுத்தமான இருதயத்துல இருந்து நம்ம காட்டக்கூடிய அன்பை அவங்க புரிஞ்சுட்டு அவங்க மனஸ்தாபப்பட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த அன்புல வளருவாங்க. ஒருவேளை இந்த சோதனையின் மத்தியில நம்மளுடைய வார்த்தை அவங்களுக்கு மிருதுவாகவும் தைலமாக இருக்க முயற்சி பண்ணும். ஒருவேளை நம்ம இப்படி சொல்ல முயற்சிக்க கூடாது, பிரதர் நீங்க செஞ்ச பாவத்தினால தான் இப்படி வந்துச்சு, தவறு. தேவன் ஒருத்தருக்கு சோதனை கொடுத்திருக்கிறாருன்னா எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு தேவன் தான் தெரியும். நம்ம அது வெறும் பாவத்து நிமித்தமா சொல்லி நம்ம பண்ண முடியாது. அதனால இது அந்த சகோதரனை அன்பாக நம்ம மீட்டுக் கொள்றதுக்கு, அன்பாக ஆதாயம் படுத்தி கொள்றதுக்கு கூட தேவன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த சோதனையை அவங்களுக்கு பர்மிட் பண்ணிருக்கலாம். அதனால முதல் பாயிண்ட், ஒரு சகோதரனை ஆதாயம் படுத்தி கொள்ளணும்னா இல்ல ஒரு சகோதரனை அன்பு கூறணும்னு முயற்சி பண்ணிருக்கிறேன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சோதனை காலம் வரும். அப்படி வரும்போது நம்மளே போயிட்டு முயற்சி எடுத்து அவங்க கிட்ட பலப்படுத்துற மாதிரி நம்ம அவங்கள ஆறுதல் படுத்துற மாதிரி அந்த வார்த்தையை பேசும்போது கண்டிப்பா அவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்பால ஆதாயம் படுத்திக்கலாம். முதல் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. நம்ம ரெண்டாவது பாயிண்ட்குள்ள போலாம். செகண்ட் பாயிண்ட் போங்க. ஓகே. சில சமயங்களில் சகோதர சகோதரிகளுக்கான நம்முடைய அன்பினை பொருளாதார உதவிகளை செய்வதன் மூலம் நாம் வெளிப்படுத்தலாம். ஒருவேளை நாம் திரளான ஆஸ்தி உடையவர்களாய் இருப்போமானால் தேவைகள் காணப்படும் கர்த்தருடைய ஜனங்களில் உள்ள ஒருவருக்கு உதவுவது என்பது நமக்கான ஸ்லாக்கியமாகும். இது அன்பையும் உணர்வு ரீதியிலான வடிவிலும் நம்முடைய நடைமுறை ரீதியிலான வடிவிலும் வெளிப்படுத்துகின்ற காரியமாகும். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? பாருங்க, இது ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, ஒருவேளை என்கிட்ட அதிகமான பணம் இருக்கு, சரிங்களா, இல்லாத சகோதரிகளுக்கு நான் என்ன பண்ணலாம், சகோதர சகோதரிகளுக்கு ஒரு உதவியாக செய்யலாம், சரிங்களா. இல்ல என்கிட்ட நிறைய ஆஸ்திகள் சொல்லும் போது ஏதோ ஒரு மெட்டீரியலா ஒரு பொருளா என்கிட்ட இருந்தா இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யலாம். இது ரெண்டாவது அன்பு காட்டக்கூடிய விதத்துல ரெண்டாவது பட்சம். அதாவது ஒருத்தர்கிட்ட மிகுதியா இருந்தா அவங்க இல்லாத சகோதர சகோதரிகள் பார்த்துட்டு அவங்க உதவி செய்யலைன்னா அதே என்ன ஆயிடுதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை. ஒருவேளை இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கும் போது எப்படி இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கையாளலாம், எந்த ஆங்கிள் நம்ம இந்த விஷயத்த கையாளலான்னு பார்க்கும்போது, வெறும் ஒரு சகோதர சகோதரிகளுக்கு காசு கொடுத்தா போதுமா, பணம் கொடுத்தா போதுமா? இல்லைங்க. ஒரு பொருள் வடிவில் அப்படின்னு சொல்லும் போது ஊழியத்துக்குன்னு சில சகோதர சகோதரிகள் வந்தா நம்ம வீட்டு திறந்து கொடுக்கறது, இல்ல நம்மளால முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடுக்கு, இல்ல ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கினா அந்த கன்வென்ஷனுக்கு தேவையான நம்ம கையில இருக்கக்கூடிய பிரயாசத்தை அந்த கன்வென்ஷன் கொடுக்கறதுக்கு, இப்படி இல்லாத நம்ம ஒரு சகோதர சகோதரிகளை நம்மளால தாங்க முடியும். அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஒருவேளை எல்லாரும் இப்போ ஒரு கன்வென்ஷன் எடுத்துக்கினா எல்லாரும் பெரிய தொகை கொடுத்துட முடியுமா? இல்ல.
யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க கொஞ்சம் பெரிய தொகை கொடுப்பாங்க. இப்படிதான் ஒருத்தர் இன்னொருத்தரை நம்ம என்ன பண்ண முடியும், தாங்க முடியும். அப்படி கொடுக்கிற விஷயத்துல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்ட நம்ம கையின் பிரயாசத்தை வேலை செஞ்சு நம்ம அந்த பலனை நம்ம கிட்ட அதிகமா இருக்கும் போது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிகத்துல எடுத்து தேவன் கொடுக்கும் போது, கண்டிப்பா அதுல இருந்து என்ன வெளி காமிக்குதுன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய அன்பின் பிரயாசம் தேவனுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் நாம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல அது காமிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் தலைப்பு நம்ம வாசிக்கலாம். நம்மை நாம் பராமரித்துக் கொள்வோமானால் சகோதர சகோதரிக்கு பாரமாய் காணப்பட மாட்டோம். இது என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு நாணயம் எடுத்துக்கோங்க, ஒரு காயின் எடுத்துக்கோங்க. அதுல எப்படி 2 பகுதி இருக்கு இல்லைங்களா? ஒரு காயின்ல ஹெட் அண்ட் டெய்ல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? பூவா தலையான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இப்போ அந்த ஒரு காயினுக்கு எப்படி 2 வடிவம் இருக்கும். ஒரு விஷயம் என்ன பார்த்துட்டோம்னா, கொடுக்கிற விஷயத்துல இல்லைங்களா, என்கிட்ட அதிகமா இருக்கு, நான் கொடுக்குறேன், இது ஒரு பகுதி. 2வது பகுதி என்னன்னு பார்க்கும்போது, அந்த பிரதர் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வாங்கினே இருக்க கூடாது. இது 2வது பகுதி. இது கூட என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அன்பின் குறைபாடு காமிக்குது. ஒரு சகோதரன் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டார் இல்லைங்களா, போதும். அதே சகோதரன் வீட்டுல ஒரு மாசம் நான் தங்கிட்டேன்னா என்ன ஆகும், பாரம் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஊழியம் எடுத்துக்கொண்டா, ஒருவேளை உங்க எக்லிஷாக்கு நான் வரேன்னா ஒரு வேளை நீங்க தாங்குவீங்க, ஒரு மாசத்துக்கு நீங்க தாங்குவீங்கன்னா அது ஆகாது. அதுதான் இங்க சொல்ல வராரு. ஊழியத்த விஷயத்துல கூட நம்ம சகோதரனுடைய அன்பு, நம்ம சகோதர சகோதரிகளோட அன்பை எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அதாவது சுயநலமா பயன்படுத்தக்கூடாதுன்னா, அவங்களுக்கு பாரம் கொடுக்க கூடாது, எந்த விஷயத்திலயும் பாரம் கொடுக்க கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Acts of Apostle 20th chapter 35th verse. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு பாருங்க. பலவீனத்தை தாங்கணும், தப்பில்ல. ஆனா வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல். இப்போ உங்ககிட்ட நான் வாங்குறத பார்க்கிலும் நான் கொடுத்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இட் இஸ் மோர் பிளஸட் டு கிவ் தென் டு ரிசீவ். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கத்தான் பார்க்கணும், வாங்க முயற்சி பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு விஷயத்த வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, அன்பை தவிர வேற எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைமாறா வாங்க முயற்சி கூடாது சகோதர சகோதரிகளே. அதான் ஒருத்தர் தாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தருடைய பாரத்தை இன்னொரு தாங்கணும்னா, ஒருவேளை உங்க மேல என்னுடைய முழு பாரத்தை நான் வச்சிடக்கூடாது. மாறாக இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது, ஒருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் தாங்கிறதுனா என்னன்னா, ஒருத்தருடைய சுமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. அதுதான் இந்த வசனத்தோடைய அர்த்தம். பாருங்க, இப்போ திருப்பத்தூர்லயும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அளவுக்கு தான் முடியும்னா அவங்கள அவ்வளவுதான் நம்ம கேட்கணும். இல்ல வேற என்ன முடியாதுன்னா அதுக்கு மேல அவங்களை என்ன பண்ணக்கூடாது, பாரம் கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரியே, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது, அந்த ஒருவேளை அதையும் தாண்டி பாரத்தை போட்டா அந்த சகோதர சகோதரியை நான் அன்பா பார்க்கல, அடிமையா பார்க்கிறேன், அவங்க மேல திணிக்கிறேன். அந்த மாதிரி திணிக்க கூடாது. இதுதான் ஒருத்தரை மேல இன்னொருத்தர் என்ன பண்றோம், பாரத்தை சுமக்கிறோம்னா, ஒருத்தர் சகோதர சகோதரி எந்த அளவுக்கு அவங்க பாரமா இருக்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு உதவிகரமா தான் இருக்கணும் தவிர உபத்திரமா இருக்க கூடாதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பாயிண்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், 4வது விஷயம். நம்மை போலவே நமது சகோதர சகோதரிகளும் அபூரணர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்வதன் மூலமும்
ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளும் கிறிஸ்துவ பண்பை செயல்படுத்துவதன் மூலமும் அவர்களுக்கான நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவனாய் அன்பினால் ஒருவரை ஒருவரை தாங்குங்கள் என்று பவுல் அடியார் அறிவித்துள்ளார். இது 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்க சகோதர சகோதரிகளை நம்ம அன்பு கூறுற விஷயத்துல இன்னொரு குறைபாடு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்க்கும்போது மாம்சீக பலவீனம். மாம்சீக பலவீனம் அப்படின்னா மாம்சீக பலவீனம்னா நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு சகோதரன் சகோதரிகளுடைய புரிந்து கொள்ளுதல் இல்ல அவங்களுடைய கெப்பாசிட்டி, புரியுதுங்களா, தகுதி, கெப்பாசிட்டி, சரிங்களா. என்னை பார்க்கிலும் இன்னொரு சகோதரன் என்னை பார்க்கிலும் அதிகமா வளர்ந்திருப்பாங்க, என்னை பார்க்கிலும் ஒரு சகோதரி குறைவா வளர்ந்திருப்பாங்க, சரிங்களா. இது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்துது. இந்த பலவீனத்தை வச்சு நம்ம அவங்க கூட அன்பு கூறாம இருந்துட்டா பிரச்சனை. ஏன்னா யாருக்குள்ள பலவீனம் இருக்கோ அவங்களுக்குள்ள தேவ கிருபை இருக்கான். இது ரொம்ப பெரிய விஷயங்க. என்கிட்ட பலவீனம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள தேவனுடைய கிருபை இருக்கான். யார்கிட்ட யார் பரிபூர்ணமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய கிருபை என்ன இல்லை, தேவையில்லை. ஏன்னா அவங்க தான் ஏற்கனவே பரிபூர்ணமா இருக்கிறாங்களே. அந்த விதத்துல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பலவீனமா ஒரு சகோதர சகோதரி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால அன்பு கூறுற விஷயத்துல பலவீனமா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மேல நம்ம அதிகமாக நம்மளுடைய கவனத்தை செலுத்தி அவங்கள அசட்டைப்படுத்தக்கூடாது. இதுதான் 4வது பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம 5, 6, 7 கொஞ்சம் உபதேச சம்பந்தப்பட்ட பாயிண்டா இருக்கு. நம்ம இத ஒரு பாயிண்ட நம்ம இப்போ தியானிக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த நாள்ல 4வது பாயிண்ட் இருக்கும், நம்ம நிறுத்தலாம், சரிங்களா. ஏன்னா 5வது பாயிண்ட் நம்ம கொஞ்சம் ரொம்ப அதிகமா நம்ம கவனம் செலுத்தணும். அதனால 4வது பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம், 4வது பாயிண்டோட நம்ம இந்த ஒரு நாளுடைய பாடத்தை நிறைவு கொண்டு வரலாம். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த ஒரு பாடத்தை இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும்னா வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ஒரு பாடத்துடைய PDF நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன். நீங்க தியானிங்க. இந்த 29 பாயிண்ட்ஸும் நீங்க படிச்சுட்டு அடுத்த வாரம் நீங்க வந்தா கூட ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்டும் நம்ம உள்வாங்கிறது நம்மளுடைய புதிய சிருஷ்டியோட வளர்ச்சிக்கு நல்லது. அதே போல கர்த்தருடைய பந்தியில இந்த அன்பை பிரயோகப்படுத்துறது, இந்த அன்புல சிரமம் காட்டுறது அவருடைய சமூகத்துல நம்ம கொண்டு வரலாம். ஒருவேளை நமக்குள்ள புளிப்புகள் இருந்தா, பாவங்கள் இருந்தா, இந்த அன்புல அந்த புளிப்புகளை சுட்டெரிச்சுட்டு புளிப்பில்லாதவர்களை அந்த ஒரு பந்தியில நம்ம கை வைக்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.